Good morning, students. In this week, we are going to conduct a fifth weekly test. So already yesterday we are going to revise the one of the portion algae. Now today revise the portion fungi. Okay. So fungi is one of the thelophytic plants, as well as same for algae, because do not easily differentiated into the plant body of root, stem, and leaf. So it is called thelophytes. The body of uh, fungi and algae is called thallus. Okay. The plant body of fungus consists of filament like structures called hypae. அப்போது பூஞ்சைகளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் அந்த ஃப்ளமெண்ட், அதை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன நூல் மாதிரியான ஒரு அமைப்புக்கு பேர் ஹைப்பாக்கள்னு பேர். ஸோ ஈச் மெனி ஹைப்பா ஆர் அரேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் நெட்வொர்க் கால்டு மைசீலியம். அதாவது இந்த ஹைப்பாலாம் ஒன்று சேர்ந்து ஒரு வலைப்பின்னல்கள் மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது. தட் இஸ் கால்டு மைசீலியம். த செல்ஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் மல்டிசெல்லுலார் அண்ட் யூகேரியாட்டிக், பட் one of the unicellular fungi will be there, that is called yeast. இதில் பூஞ்சைகளில் எல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசமாக இருக்குது, பட் ஒன் ஆஃப் த எக்ஸப்ட் யூனிசெல்லுலார் ஃபங்கஸ் கால்டு yeast. So most of the fungus are multicellular. Okay, and then eukaryotic. What is meant by eukaryotic cells? Because the well developed nuclear membrane and nucleus and membrane bound cellular organelles having cells are called eukaryotic cells. Okay. Some species of fungi like yeast are unicellular and eukaryotic cells. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க்கு, செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கால்டு கைட்டின். ஓகே, இதில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஒன் மார்க் போர்ஷனு, 2 மார்க் போர்ஷன் சொல்லிங்கன்னா, ஒய் த பிளான்ட் பாடி ஆஃப் ஃபங்கை ஆர் கால்டு தாலோஃபைட்ஸ், அது ஒரு சொல்லலாம், அது ஒரு 2 மார்க்கு. அடுத்து த பாடி ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ் ஹைப்பே. ஓகே, அது ஒரு 1 மார்க்கு. அதுக்கடுத்து த செவரல் ஹைப்பே இஸ் அரேஞ்ச் எ நெட்வொர்க் சப்ஸ்டன்ஸ் கால்டு டேஸ் மைசீலியம், இது ஒரு 1 மார்க்கு. ஓகே, அதுக்கடுத்து யூனிசெல்லுலர் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட், அது ஒரு 1 மார்க்கு. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸு, த செல்வால் இஸ் மேடப் த செல்வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேடப் ஆஃப் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கால்டு டேஷ் கைட்டின். இது ஆல்ரெடி புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த 1 மார்க் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட், the reserve food materials of fungi are glycogen and oil. ஏன்னா because inside of the fungi are having do not any other pigments called chlorophyll and any other pigments, because they are not pigments are having inside of the body, so do not involve the functions of photosynthesis. ஓகே, ஸோ அதனால் அதனுடைய பாடிக்குள்ளே ஸ்டார்ச் எல்லாம் கிடையாது. ஸோ அதனுடைய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான் கிளைகோஜனையும் ஆயில் போன்ற அந்த 2 ப்ராடக்டாக வந்து என்ன பண்ண முடியும், ஃபியூச்சருக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, they have no starch because they have no chlorophyll pigments, so they are heterotrophs. இதனால் நம்ம இதை heterotrophs அப்படின்னு சொல்லுவோம். ஏன் heterotrophsனா they are depends on food for other substances like plants and some other animals, that is called heterotrophs. The heterotrophs of 3 types of, namely parasites, saprophytes and symbionts. அதாவது இந்த பூஞ்சைகளானது 3 விதமான ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரியன்ஸ் மூலமாக அது தேவையான ஃபுட் எடுத்துக்கும். ஒன்று parasitic nutrition, and second one saprophytic nutrition, and third one symbionts, அது பகிர்ந்து வாழும் வாழ்க்கை முறையின் மூலமாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் let me see, இதெல்லாம் வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இன் ஃபங்கஸ் கேட்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக கேட்கலாம். டிஃபைன் பேரசைட்ஸு, அது டிஃபைன் சாப்ரோஃபைட்ஸு, அடுத்தது டிஃபைன் symbionts அப்படின்னு சொல்ல கேட்கலாம். அதில் தனித்தனியாகவும் 2 மார்க் கேட்கலாம். ஓகே, some species of fungi or parasites, they absorb food from the living organisms with the help of special tool called ostoria. ஓகே, இது parasitic nutrition example Cercospora passionata. It affects groundnut plants and cause Zika diseases. இந்த பூஞ்சைகளானது எங்கே இருக்குது, they are living in the region of soil. இப்போது அங்கே வளரக்கூடிய தாவரங்களுடைய உடம்புக்குள்ளே இது பூந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நியூட்ரிஷனையும் ஜூஸ் மாதிரி என்ன பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் என்னது அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காம இலை எல்லாமே கருப்பாக புள்ளியாக ஆகிடும். தட் இஸ் கால்ட் டிக்கா டிசீஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கடலை கடலைக்கான்னு சொல்ல முடியாது, கிரவுண்ட் நட்டுடைய அதுக்கு அந்த கருப்பாக புள்ளியாக இருக்கக்கூடிய டிசீஸ் தான் டிக்கா டிசீஸு. இதுக்கான காரணம் என்னென்னா செர்கோஸ்போரா பேசினேட்டா. ஏன்னா இதனுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விதமான சக்கிங் அப்பேரட்டஸ், பேரசைட்டிக்
ரூட்ஸ் கால்டு ஹாஸ்டோரியா. இதை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கணும்னா அதனுடைய ஹோஸ்ட் பிளான்ஸ்லேருந்து தேவையான நியூட்ரிஷனை இது எடுத்துக்கும். இதனால் அது வந்து பாதிக்கப்படுகிறது. தட் இஸ் கால்டு பேரசைட்டிக் நியூட்ரிஷன். ஓகே, அடுத்து டு யூ நோ த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ் இஸ் கால்டு மைக்காலஜி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் பார்ட்டு. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்காவில் த ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் இந்த ஓகே த ஸ்டடி ஆஃப் ஆல்கே, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்காலஜி ஆர் பைக்காலஜி. அது சேம் திங். மைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு another one type of nutrition, saprophytic nutrition. Some species of fungi live as saprophytes. They grow upon the dead and decaying organic matters and get from food from them. அதாவது இதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மண்ணில் இருக்கக்கூடிய டெட் ஆர்கானிசம்ஸ் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், டீகேயிங் மெட்டீரியல்ஸ், அதாவது இறந்து போன மற்றும் அழுகி போன தாவர மற்றும் விலங்கினங்களின் உடலை இது என்ன பண்ணுன்னா டீகே பண்ணி சிதைச்சு அதுலேருந்து என்ன பண்ணிங்கன்னா கெட்டிங் ஃப்ரம் த நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் தீஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ தே ஆர் கால்டு சாப்ரோபைட்டிக் நியூட்ரிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபஸ். இந்த ரைசோபஸ் பூஞ்சைகள் வந்து மண்ணில் வாழ்ந்துட்டுருக்கும். மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால மண்ணில் விழுகின்ற இறந்து போன மற்றும் அழுகி போன தாவர உடலங்களை விலங்குடலங்களை சிதைத்து அதை வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கும். தட் இஸ் கால்டு சாப்ரோபைட்ஸ். சாப் மீன் ஜூஸ். ஓகே, அடுத்தது தேர்டு இம்பார்ட்டண்ட்டு என்ன சொல்லுவாங்க, சிம்பயான்ஸ். சிம்பயான்ஸ் மீன்ஸ் போத் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் கெட்டிங் பெனிஃபிட்ஸ். தட் இஸ் கால்டு symbiotic lives. They are give and take policy life. Some species of fungi are living with algae and mutually benefited. அது both of them benefited. ரெண்டு விதமான உயிரினங்களுக்கும் பயன் தரக்கூடியதாகும். தட் இஸ் கால்டு சிம்பயான்ஸு. எக்ஸாம்பிள் lichen. Some of the live symbiotically with higher plants in their roots called mycorrhiza. மைக்கோரைசா அப்படிங்கிறது உயர்தாவர வேர்களுடைய பகுதியில் பூஞ்சைகள் வந்துட்டுருக்கும். தட் இஸ் கால்டு மைக்கோரைசா. அண்ட் ஆல்சோ அசோசியேட்டட் வித் லைவ் வித் ஆல்கே இஸ் கால்டு லைக்கன்ஸ். ஓகே, பூஞ்சைகளும் பாசிகளும் சேர்ந்து வாழ்கின்ற அந்த தன்மைக்கு லைக்கன்கள் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஈச் இண்டிவிஜுவல் 2 மார்க்ஸ். டிஃபைன் சிம்பயான்ஸு, பேரசைட்டிக் நியூட்ரிஷன், சிம்பயான்ஸு அதெல்லாமே சொன்னோம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபங்கை. So fungi are classified into 2 different sections, myxomycetes and eumycetes. Eumycetes furtherly divided into 4 classes. First one phycomycetes, class 2 ascomycetes, class 3 basidiomycetes and class 4 deuteromycetes. Another one important portion, economic importance of fungi. Okay, how the fungi are given the beneficial for human and medicinally industry and agriculture also. So now let me see the economic importance of fungi. Okay, first of all we are discussing a very important, இது வந்து 1 mark and 2 mark and 4 mark question, 5 mark question. இதெல்லாம் நல்லா நீட்டாக படிச்சுக்கணும். ஸோ ஆன்டிபயோட்டிக்னு எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துகள். ஓகே, ஸோ fungi can be used for to getting antibiotics from this body, that is called antibiotics. Okay, penicillin அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா த குயின் ஆஃப் ட்ரக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பென்சிலின் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் மெடிசன் ஃபார் மெடிசனல் ஒர்க் பிகாஸ் இட் கேன் பி க்யூர்டு மெனி டிசீசஸ் லைக் டிப்தீரியா, tetanus and also penicillin notatum and cephalosporin which cure different diseases are obtained from fungi. இந்த பென்சிலின் அப்படிங்கிறது பெனிசிலின் நோட்டேட்டம், பென்சிலின் கிரைசோஜீனம் இந்த மாதிரியான பூஞ்சைகள்லேருந்து தான் இந்த பென்சிலின் மருந்து தயாரிக்கப்படுகிறது. செப்லோஸ்போரின் போன்றதிலிருந்து இது அதிகப்படியான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபுட், அதாவது உணவாக பயன்படுத்துகின்ற மஷ்ரூம்ஸ், அதாவது ஃபங்கஸ். The mushrooms contain rich protein and minerals. The most common edible mushroom is acaricus, button mushroom. அது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், காளான்களை சாப்பிட்றாங்க. ஸோ அந்த காளான்களில் 2 வகை இருக்குது. ஒன்று ரொம்ப பாய்சனஸ் மஷ்ரூம்ஸு அண்ட் தென் எடிபிள் மஷ்ரூம்ஸு. ஸோ விச் ஒன் யூ ஐடென்டிஃபை, எது வந்தாலும் கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேக் அண்ட் இன்டேக். ஓகே, சரியானது தான், நல்ல ஒரு நல்ல விஷம் இல்லை தான் விஷமற்றதான்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, மஷ்ரூம்ஸ் கண்டென்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால இட்ஸ் எ வெரி நியூட்ரிஷியஸ் ஒன். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபேட் இல்லாத இருக்கிறதுனால எல்லா விதமான பேஷண்ட்ஸ், அதாவது இன்க்ளூடிங் ஹார்ட் பர்சன்ஸ் ஆல்சோ எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு விட்டமின் ப்ரொடியூசிங். சம் ஆஃப் த ஃபங்கஸ் கேன் பி ப்ரொடியூஸ் விட்டமின்ஸ். ஃபங்கஸ் லைக் ஆஸ்பியோகாசிப் அண்ட் எரிமோதிசியம் காஸ்பி ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் விட்டமின் B2 ரிபோஃப்ளவின். இந்த விட்டமினுடைய வகைகள் இருக்கு இல்லையா, அந்த பி காம்பஸில் விட்டமின் B2 ரிபோஃப்ளவினை தயாரிக்கக்கூடிய ஒரு பூஞ்சைகள் இருக்குது. அது எரிமோதிசியம், அஸ்பு
அஸ்பியோ காசிப் போன்ற பூஞ்சைகள் எடுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஆல்கஹால், அதாவது ஆல்கஹால் ப்ரொடக்ஷன். The fungus like yeast contains enzyme invertase and zymase which ferment the sugar molasses into alcohol. அதாவது சர்க்கரை பாகு கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை பாகு கழிவுகளை அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்டானது என்ன பண்ணுதுன்னா என்னென்னா நொதிக்க செய்யும், ஃபெர்மெண்ட் பண்ணி அந்த ஈஸ்டுடைய உடம்புக்குள்ளக்கூடிய இன்வெர்டேஸ் மற்றும் சைமேஸ் போன்ற அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த சுகர் மலாசஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு ஆல்கஹாலாக மாற்றி நம்ம அதை பல்வேறு விதமான யூஸுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லேபரேட்டரி யூஸஸ்க்கோ அல்லது எரிபொருளாகவோ அல்லது என்னது இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஃபங்கையினுடைய பாதிப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் அது பிளான்ட்ஸுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ என்ன மாதிரியான ப்ராப்ளம் தருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கை இன் பிளான்ட்ஸ். ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம், இது வில் டிசீஸ் இன் காட்டன், பருத்தியில் அந்த இலை வாடல் நோயை உருவாக்குது. செர்கோஸ்போரா பெசினேட்டா, ஆல்ரெடி இது டிகா டிசீஸு நம்ம இந்த கிரவுண்ட்நட் பிளான்ட்டில் ஏற்படுத்துது. நெக்ஸ்ட்டு கோலியோட்ரைக்கம் ஃபால்கேட்டம், இது ரெட் ராட் இன் சுகர் கேன், அதாவது கரும்பில் சிவப்பு அழுகல் நோயை ஏற்படுத்துகிறது தான் இந்த கோலியோட்ரைக்கம். அடுத்து பைரிக்ளோரியா ஒரைசே, இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் அந்த இலை புள்ளி நோய் வென் பிளாஸ்ட் இலை பிளாஸ்ட் நோய் டிசீஸை பிளாஸ்ட் டிசீஸ் இன் பேடி ஏற்படுத்துது. அல்புகோ கேண்டிலா ஒயிட் ட்ரெஸ்ட் இன் ரேடிஷ், அதாவது முள்ளங்கி அந்த கேரட் இருக்கு இல்லையா, கேரட்டுடைய ரேடிஷ் முள்ளங்கியினுடைய அந்த இலையுடைய வெண்துரு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழுகி போகிற மாதிரி அப்படியே அங்கங்கே ஒயிட் ராட்டாக வந்துடும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை எல்லாமே அஃபெக்ட் ஆகி அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காம அந்த இலையே தாவரமே இறந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஃபோபிட்ஸு. த ஃபங்கை ஆர் பிளேஸ்ட் ஆஸ் அ தேர்ட் கிங்டம் இன் ஆர்கெஸ்பிக்டகஸ் பை கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பிகாஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். இது குளோரோஃபில் இல்லாதனால இந்த ஃபங்கையை தேர்டு கிங்டத்தில் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஆர்கெஸ்பிக்டகருடைய அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அவர் வச்சுருக்காரு. ஓகே, டிசீசஸ் காஸ்ட் பை ஃபங்கை இன் ஹியூமனுக்கு என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படுது. ட்ரைகோபைட்டான் ஸ்பீசிஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்புல இந்த ரிங் வோம், சர்க்குலர் ரேஷ் ஆன் த ஸ்கின்னில் அப்படியே ரேடிஷ் அந்த ரெட் ஸ்பாட் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், உடம்பெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், அப்படியே அரிப்பி இச்சஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்கின் டிசீசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர், இந்த டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் இது தலையில் இந்த முடியுடைய இந்த ஸ்கேல்ப் ஆஃப் த hair follicles are having many dust particles will be stored, the fungus will be formed. அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து இந்த மாதிரியான ஸ்கேல்ப் அங்கே ஒரு ரஸ்ட் ஃபார்மிங் மாதிரி துரு மாதிரியான ஒயிட் ஸ்பாட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். தட் இஸ் கால்டு டேண்ட்ரஃப். இதனால் லாஸ் ஆஃப் ஹேர்ஸ் ஆல்சோ ஹேப்பனிங். நெக்ஸ்ட்டு டீனியா பெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அத்லஸ் ஃபுட் அப்படிங்கிற டிசீஸ் ஏற்படுத்துது. இந்த அத்லஸ் ஃபுட்டுங்கிறது பாதத்தில் ஏற்படுகின்ற நோய்கள். சரி, அதான் சொல்லுவோம் நம்ம செலுத்து புண் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. Algae are autotrophs but fungi are heterotrophs. Algae are having pigments, fungi do not having pigments. Reserve food for starch in algae but fungi la glycogen and oil ஆகும் ஸ்டோர் பண்ணிக்குது. Some algae are prokaryotic in nature, for example cyanobacteria, nostoc and albina. Fungi la all are eukaryotic nature, example acaricus. ஓகே, நம்ம இன்றைக்கி வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த வாரத்து தேர்வுக்கான டெஸ்ட் போர்ஷன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா ரிவிஷன் ஆகிருப்பீங்க. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகே, தேங்க்யூ.